ஏற்கனவே இவர்கள் மகாராஷ்டிராவில் 1 கோடி புதிய வாக்காளர்களை சேர்த்தார்கள். மொத்தமாகவே பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இங்கெல்லாம் இருந்து வந்த அகதிகளின் எண்ணிக்கைன்னு பார்த்துட்டிங்கன்னா 1 கோடியிலிருந்து 2 கோடி பேர் இருக்கும். அந்த 2 கோடி பேரை நாங்கள் எலிமினேட் பண்ண போகிறோம். எலெக்ஷன் கமிஷன் உதவியோடு செய்யப்படக்கூடிய அக்கிரமம், அநீதி இதுதான் சிறப்பு. இதன் மூலமாக பீகாரிடம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு அயோக்கியத்தனம் அங்க அரங்கேற்றப்படுகிறது. இவங்க இருக்கிறதே ஆபத்து தான். ஊடுருவி வந்தவங்களை அனுப்புறது தானே சரியா இருக்கும். ஊடுருவி வந்தவங்களை எப்படி ஊடுருவ விட்டீங்க? ஹோம் மினிஸ்டர் என்ன தூங்கிட்டு இருந்துச்சா? எல்லை பாதுகாப்பு பட வச்சிருக்கீங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா? பீகார் எலெக்ஷன் வந்தவொன்னு தான் கண்ணு தெரியுதா? அவங்க ஆதரவாளர்கள் தானே ஓட்டு போட வைப்பீங்க. அப்ப எதுக்கு தேர்தலை வைக்கிற? தேர்தலே வைக்க வேணாம். பிஜேபி தான் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாச்சு, யுனானிமஸாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? சர்வாதிகார ஆட்சி மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? நாடு முழுக்க இருக்கவங்க எல்லா மக்களுமே அடிமை பிண்டங்களாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. 3வது முறை பிரதமர் உலக நாடுகளில் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இடம் வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த பிரதமர் 150 நாடுகளுக்கு போய் எல்லாரையும் கட்டி தழுவினாரு. இவர் சொல்றதை கேட்டானா? ஒரு இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றிக்கிட்டு இருக்காங்க, நாட்டுடைய எதிர்காலத்தையே சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவிஎம்மை தூக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவை இறங்கி நின்று களத்தில் இறங்கினா இவிஎம் வச்சு நடத்திடுவானா? சுப்ரீம் கோர்ட் சும்மா இருக்குமா? இவிஎம் இருக்க வரைக்கும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர். உறுதியா நீங்க அறிவிச்சிடலாம். கண்டிப்பா. ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களுடைய சிறப்பு உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். பீகார்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்ல முக்கியமா இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் பெரும் சிக்கலா பார்க்கப்படுது. எதிர்கட்சிகள் கடுமையா விமர்சனம் வைக்கிறாங்க. போராட்டம் களமரமா மாறி இருக்கு. முதற்கட்டமா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பீகாரையும் தாண்டி இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக மாறும்? இது பீகார்ல பிஜேபி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்படக்கூடிய, எலெக்ஷன் கமிஷன் உதவியோடு செய்யப்படக்கூடிய அக்கிரமம், அநீதி. முதலில் இந்த 2 கோடி வாக்காளர்களை நீக்குவதற்கு பிஜேபி அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் உதவியோடு இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறது என்று அறிகிறேன். 2 கோடி பேர். பெரிய வால்யூம். மொத்தம் பீகாருடைய பாப்புலேஷன் 7.7 கோடி. அதுல கடந்த முறை 2024 வாக்களித்தவர்கள் 4.2 கோடி பேர், 56%. குறைவுதான். அதுலயும் குறைவுதான். 4.2 கோடி பேர்னு வச்சுக்கோங்களேன். அந்த குறைவானவர்கள் வாக்களிச்சு பிஜேபி அங்க ஆட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திட்டாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே இவர்கள் மகாராஷ்டிராவில் 1 கோடி புதிய வாக்காளர்களை சேர்த்தார்கள். சேர்த்து இவர்கள் மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றார்கள். நினைத்ததை சாதிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் உதவியுடன் புரிஞ்சுக்கலாமா? பீகார்ல இந்த முறை அவர்கள் தோற்று விடுவார்கள் என்ற பயத்தில் ஒரு 2 கோடி பேரை நீக்குகிறார்கள். என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, வெளிநாடுகள்ல இருந்து அகதிகளாக வந்தவர்கள் 2 கோடி பேர் பீகாரில் இருக்கிறார்கள் என்ற பொய்யான ஒரு தகவல்களை இவர்கள் பிஜேபியினுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள். பொய்யான தகவல். ஆமா. மொத்தமாவே பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இங்கெல்லாம் இருந்து வந்த அகதிகளின் எண்ணிக்கைன்னு பார்த்துட்டீங்கன்னா 1 கோடியிலிருந்து 2 கோடி பேர் இருக்கும். ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்கவே 1 கோடியிலிருந்து 2 கோடி. சில பேர் 2 கோடின்னு சொல்றாங்க, சில பேர் 1 கோடின்றாங்க. ஒரு ப்ராப்பரான கணக்கு இல்லை. ஏன்னா வேலிட் விசா கிடையாது. ஊடுருவல்ல இருக்கவங்க அரௌண்ட் 1 crore to 2 crore வச்சுக்கோங்களேன். அவங்க இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு உட்பட. இதுல ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அப்படின்னா 40,000 பேர் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு. 40,000 பேரும் பீகார்ல இல்ல, 40,000 பேரும் பரவலா இந்தியா முழுக்க இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷிஸ் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்
பீகார்ல இருக்காங்க 2 கோடி பேர், அந்த 2 கோடி பேரை நாங்க வந்து எலிமினேட் பண்ண போறோம் என்று தேர்தல் ஆணையமா? தேர்தல் ஆணையம் எலிமினேட் பண்ண போறேன்னு சொல்லி இவர்கள் வந்து ராஷ்டிரிய ஜனதாதள் காங்கிரஸ் வாக்காளர்களை இவர்கள் எந்த பகுதியில் எத்தனை பேர் இருக்காங்க, எவர்களையெல்லாம் நீக்கினா பிஜேபி எளிதாக வெற்றி பெற முடியும் என்ற கணக்கை வைத்துக்கொண்டு இந்த சிறப்பு நீக்குதல் முகாமை இந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிறது. இதுதான் ஒரு சிறப்பு. இதுதான் சிறப்பு. இதன் மூலமாக பீகாரிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு அயோக்கியத்தனம் அங்க அரங்கேற்றப்படுகிறது. இல்லை, இது இந்த எதிர்ப்பு மனநிலை இருக்கு இல்லையா, பிஜேபிக்கு எதிர்ப்பான மனநிலை, இந்த மனநிலையில இருக்கவங்கள இவங்க நீக்கிறாங்க அப்படின்றத இப்ப நீங்க சொல்றது மூலமா புரியுது. ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இருக்கிறதே ஆபத்து தான், ஊடுருவி வந்தவங்களை அனுப்புறது தானே சரியா இருக்க முடியும். ஊடுருவி வந்தவங்களை எப்படி ஊடுருவ விட்டீங்க? ஹோம் மினிஸ்டர் என்ன தூங்கிட்டு இருந்துச்சா? ஹோம் மினிஸ்டர் தூங்கிட்டு இருந்ததா? எல்லை பாதுகாப்பு பட வச்சிருக்கீங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா? ஆர்மி வச்சிருக்கீங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா? பிஎஸ்எஃப் வச்சிருக்கீங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா? இன்னைக்குதான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா? பீகார் எலெக்ஷன் வந்தவொடனே தான் கண்ணு தெரியுதா? உங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியல? எலெக்ஷன் வரும்போது தான் உங்களுக்கு யாரை நீக்கணும் யாரை சேர்க்கணும்னு கண்ணு தெரியுமா உங்களுக்கு? கணக்கு அவ்வளோதானுங்க இருக்கு. நீங்கள் 2 கோடி பேரை பீகாரில் நீக்கிட்டீங்கன்னா 7.7 கோடி மக்கள் தொகையில் 2 கோடி பேரை நீக்கிட்டீங்கன்னா யாரை நீக்குவீங்க? ஏற்கனவே ஓட்டு போட்டவங்கள 2 கோடி பேரை நீக்குவீங்க. அப்போ 4 கோடியிலேருந்து 2 கோடி பேர் நீக்கிட்டீங்கன்னா மிச்சம் 2 கோடி தானே ஓட்டு போடுவான். அது அவங்க அவங்க ஆதரவாளர்கள் தானே ஓட்டு போட வைப்பீங்க. அப்போ எதுக்கு தேர்தல் வைக்கிற? தேர்தலே வைக்க வேணாம், பிஜேபி தான் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாச்சு, யுனானிமஸாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே, சர்வாதிகார ஆட்சி மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஏன் தேர்தல் வைக்கிற? தேர்தல் கமிஷன் நடத்துறியா இல்லை நீ வந்து பிஜேபியினுடைய கமிஷன் நடத்துறியா? தேர்தல் ஆணையம் முறையாவே பதில் சொல்ல மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் வந்து முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதானே தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுவாங்க. முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதானே தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. அமித்ஷா கிட்ட வேலை பார்த்தவர் தான் தேர்தல் ஆணையர். தேர்தல் ஆணையர் செலக்ஷன் பண்ண குழுவிலிருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நீக்கிவிட்டு தானே சுப்ரீம் கோர்ட் தலைமை நீக்கிட்டு மோடிக்கு கீழே வேலை ஆகிற இன்னொரு அமைச்சரை போட்டு தானே ஒரு செலெக்ஷன் பண்ணாங்க. ட்ராக்கே கரெக்டா இருக்குல்ல, வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. அப்புறம் என்ன எலெக்ஷன் கமிஷன்? அப்புறம் எதுக்கு இது எலெக்ஷன்? தேர்தல் எதுக்கெல்லாம் தேர்தல்னு சொல்கிறீங்க? எல்லா மாநிலத்தையும் கலைச்சிருங்க, கலைச்சிட்டு எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி ஆளுங்களை போட்டு சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிடுங்க. இல்லை முதலமைச்சரே கிடையாது, கவர்னர் தான் ஆளுவார்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக கலைச்சிட்டு போக வேண்டியதுனா அறுதி பெரும்பான்மை வச்சிருக்கீங்கல்ல நீங்கள் விஷமத்தனமான யோசனை கொடுத்து. ஆமா, அப்புறம் அதை தானே பண்றீங்க. அப்புறம் எதுக்கு அரசியல்? எதுக்கு? அதுக்கு ஜனநாயகம் எதுக்கு? இப்ப எந்த கவர்னர் எதிர்கட்சி ஆள மாநிலத்தில் எந்த கவர்னர் வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளை ஆள விடுறாங்க? அந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் கலைச்சாங்க. நீங்க கலைக்காம வந்து ஆள விடாமல பண்றீங்க, எந்த மசோதா நிறைவேற்ற விடாமல பண்றீங்க, கையகப்படுத்துறீங்க. அதுக்கு எதுக்கு அரசு? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதுக்கு? கவர்னர் கையிலே கலைச்சிட்டு கவர்னர் கையில ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே. இவ்வளவு துணிச்சலாக இவங்க இவ்வளவு வேலை பண்றாங்க. யார் இந்த பூனைக்கு மணி கட்டுறது? பூனைக்கு மணி கட்டுறது இவிஎம் ஓச்சோம்னா பூனைக்கு மணி கட்டிடலாம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஓச்சிட்டா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தூக்கிட்டு பேலட் பேப்பர் சிஸ்டத்தை கொண்டு வந்தா, இல்லை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சுக்கிட்டு விவிபேட் 100% ஸ்லிப்பை லேசர் பிரிண்ட் அவுட்டோட விவிபேட்லேருந்து வரக்கூடிய ஸ்லிப்பை தனி பேலட் பாக்ஸில் போட்டு அந்த ஸ்லிப்பை எண்ணி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய கவுண்ட்டையும் எண்ணி 2 ஒன்றா வருதான்னு சொல்லி பார்த்து அனௌன்ஸ் பண்ணால் இந்த பூனைக்கு மணி கட்டலாம். உறுதியா. இப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் இது ஓட்டு திருட்டுன்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. ஓட்டு திருட்டு. இப்ப நம்மள மாதிரி பார்வையாளர்கள் கேட்கிற கேள்வி, இந்த நடவடிக்கை மூலமாக பிஜேபி பயந்திருக்கா இல்ல எதிர்கட்சிகள் பயந்திருக்காங்களா? யாருக்கு இது பயம்? இல்ல ஜனநாயகத்துக்கு இது பயமா? இது ஜனநாயகத்துக்கு என்ன பயம்? பிஜேபி எதுக்கு பயப்படணும்? அவங்க கையில எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொல்றபடி நடக்குது. இவிஎம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிஎல் அவங்க சொல்றபடி நடக்குது. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டு அவங்க சொல்றபடி எந்த கேள்வியும் கேட்கறதில்ல எலெக்ஷன் கமிஷன் எந்த புருடா விட்டாலும் அதை ஏற்றுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கிட்டு அது சரிதான் சொல்லி தலையாட்டிட்டு உட்காந்துருக்கு. பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாலும் அதுவும் சரிதான் சொல்லிட்டு இருக்கு. ரூலையே மாத்தினாலும் அதுவும் சரிதான். அப்புறம் வேற இடி சிபிஐ எல்லாமே அவங்க சொல்றதை கேட்டு நடந்துட்டு இருக்காங்க. என்ன ஜனநாயக ஆட்சியா நடக்குது? சர்வாதிகார ஆட்சி நடந்துட்டு இருக்கு.
சர்வாதிகார ஆட்சியில நீங்க எப்படி ஜனநாயகத்தை எதிர்பார்ப்பீங்க? அப்ப ஜனநாயகம் இங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் இன்றைக்கு பொம்மைகளாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மாநில முதல்வர்கள் என்ன செய்ய முடியும்? கவர்னரை எதிர்த்து. அப்ப பிஜேபி ஒரு மாநிலத்தில் ஜெயித்தா மட்டும்தான் இரட்டை இன்ஜின் சர்க்கார், இல்லைன்னா அது வந்து அந்த மாநிலத்தை செயல்பட விட மாட்டோம். இப்படி செயல்பட்டால் இந்த உணர்வை வட மாநிலங்களும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களும் பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, இப்படி பல்வேறு மாநிலங்கள், எல்லா மாநிலங்களும் உணர்ந்தால் மட்டும்தான் இதுக்கான விடிவு காலம் கிடைக்கும். அப்படியும் விடிவு காலம் கிடைக்காது இவிஎம் அவர்கள் கையில் இருக்கும் வரை. அந்த சாவி அவங்ககிட்ட தான் இருக்கு. இவிஎம் இருக்க வரைக்கும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர். உறுதியா நீங்க அறிவிச்சிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. பீகார்ல பற்ற வைத்த இந்த கற்பூரம், இந்த சிறப்பு வாக்காளர் முகாம் என்ற பேர்ல அந்த நீக்கிற இந்த கற்பூரம் நாடு முழுக்க பரவ தொடங்குமா? அப்படி தெரியல. நாடு முழுக்க இருக்கவங்க எல்லா மக்களுமே வந்து அடிமை பிண்டங்களாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. மக்கள் சினிமாவுக்கு அடிமை, மக்கள் மொபைலுக்கு அடிமை, சீரியலுக்கு அடிமை, இன்ஸ்டாகிராமுக்கு அடிமை, இப்படி அடிமையாக மாறி தனக்கு உள்ள உரிமையை கேட்பதற்கு கூட வக்கற்றவர்களாக மக்கள் மாறி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ரொம்ப கடுமையா இருக்கு. இங்க ஒரு ஆய்வாளர் ரொம்ப கவனமா பேசுறீங்க, இப்ப இவ்வளவு கடுமையான வார்த்தை. ஆமா, எப்படிங்க நீங்க என்ன இருக்கு? நீங்க வந்து ரோட்ல முந்தியெல்லாம் டிராபிக் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பைக்ல போறோம், கார்ல போறோம், டிராபிக் சிக்னல்ல நிக்குது. ஏன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நின்றுச்சு அப்படின்னா ஆர்ன் அடிப்பாங்க, இறங்கி போய் என்னன்னு கேட்பாங்க, ஏதாவது பிரச்சனையா அங்க என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க, போலீஸை போய் என்னன்னு கோயிலுக்கு போய் வைப்பாங்க. இன்னைக்கு எவனா கேட்கறானா? வண்டியை நிறுத்தினோம்னா போன் எடுத்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். வண்டியை நிறுத்தினோம்னா போன் எடுத்து ரீல்ஸ் பார்த்து உட்காந்துருக்கான், ஃபேஸ்புக் பார்க்குறான், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இவனுக்கு எப்படி உணர்வு வரும்? அவனுக்கு எப்படிங்க போராட்ட உணர்வு வரும்? உன்னைதான் அறிவையும் புத்தியையும் மழுங்கடிச்சு வச்சிருக்கானே, அப்புறம் எப்படி உனக்கு உணர்வு வரும்? கேள்வி கேட்ப நீ எப்படி கேள்வி கேட்ப? உனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது, அது என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு நீ இருக்க அப்படின்னா நீ என்ன உணர்வுள்ள மனுஷன்? போராட்ட காலத்தில் இறங்க வேணாமா? இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக இந்த தமிழகம் முழுக்க இளைஞர்கள் இறங்கி நின்று போராடினாங்களா இல்லையா? ஒரு ட்ரக் டிரைவர் ஒரு எஃப்ஐஆர் போடலாம், ஒரு ஆக்சிடென்ட் நடத்தினா எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம்னு சொன்ன உடனே எல்லா ட்ரக் டிரைவரும் ஒரே நாளில் வண்டியை நிறுத்தினான ரோட்ல உடனடியாக வாபஸ் வாங்கிச்சா இல்லையா கவர்மெண்ட்? 1.5 வருடம் ஃபார்ம் பில்லுக்காக விவசாயிகள் போராடி 175 உயிர்களை பலியாக்குனாங்களே விவசாயிகள். பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் நமக்காக நம்ம அவங்க விவசாயத்தை மட்டும் தானே பார்த்தோம். அந்த போராட்ட உணர்வு இருந்தால் தானங்க அராஜக அரசு செயல்பட முடியாம இருக்கும். இவிஎம் தூக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவை இறங்கி நின்று களத்துல இறங்கினா இவிஎம் வச்சு நடத்திடுவானா? சுப்ரீம் கோர்ட் சும்மா இருக்குமா? சொல்லுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் களத்துல இறங்கி ரோட்ல வந்து காரை நிறுத்திட்டு பைக்கை நிறுத்திட்டு பேசாம போங்க, எவ்வளவு நாள் நடக்குதுன்னு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் தலையிடணும். இவிஎம் ஒன்று இவிஎம் தூக்கு, பேலட் பாக்ஸை கொண்டு வா, இல்லையா இவிஎம்ல விவிபேட்டை கொண்டு வா, 100% எண்ணு. இதுல என்ன வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? பதிவான ஓட்டுக்கும் எண்ணப்படுகிற ஓட்டுக்குமான இந்த வேறுபாடு வருது இல்லையா? எப்படி வரணும்? எப்படி வரும்? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எப்படி வரும்? வந்துச்சுனாலே ஃப்ராடு தானே. மேனுவல் ஓட்டிங்ல வந்தா கூட ஏதோ கூட்டல் கழித்தல் எரர்னு சொல்லிட்டு போயிடலாம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பதிவான ஓட்டுக்கும் எண்ணப்படுற வாக்கு வித்தியாசம் வருது. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு % அனௌன்ஸ் பண்றான், நாளைக்கு காலையில் இன்னொரு % அனௌன்ஸ் பண்றான்னா என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் எலெக்ஷன் கமிஷனா? பெரிய அயோக்கியத்தனம் தான். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் நம்ம கண்ணு முன்னால் நடக்குது. இதை பார்த்துக்கிட்டு மக்கள் வாக்களிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். எப்படி என்னன்னு கேள்வி கூட கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லையா? போராட்ட குணம் இல்லையா? எதிர்கட்சிகள்லாம் சும்மா தூங்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நாங்க போனோம், எலெக்ஷன் கமிஷனை பார்த்தோம், பெட்டிஷன் கொடுத்தோம், கோர்ட்டுக்கு போனோம், கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை என்ன கேட்க முடியாது. இந்தியா பிளாக் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் முதுகெலும்பு இல்லாத கட்சிகளாக இருக்கிறது. ஒரு இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு நாட்டினுடைய தலையெழுத்தையே மாத்திக்கிட்டு இருக்காங்க, நாட்டுடைய எதிர்காலத்தையே சிதைச்சுக்கிட்டு இருக்காங்க. 3வது முறை பிரதமர் உலக நாடுகள்ல நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இடம் வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த பிரதமர் 150 நாடுகளுக்கு போய் எல்லாரையும் கட்டி தழுவினாரு. இவர் சொல்றதை கேட்டானா?
நம்ம பாகிஸ்தான் சண்டையில சிந்தூர்ல ஆபரேஷன் சிந்தூர்ல பக்கத்துல யாருமே வரலையே, நம்மளே பேசணும், யாருமே வரல. யாரு கேட்டா? நமக்கு ஆதரவு யாரும் வரல. ஆனாலும் வலிமையான பிரதமர் பிரச்சாரம் பண்றாங்க. ட்ரம்ப் வந்து உட்கார வச்சு கையை நீட்டி போர் நிறுத்தம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடந்த போரை நிறுத்துறதுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட பேசுறாரு ட்ரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிட்ட போன்ல பேசுறாரு. 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி நிறுத்துங்கன்னு சொல்றாரு. யாரு? ட்ரம்ப் டைரக்டா பேசுறாரு. இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாஹுட்டையும் ஈரான் கொமேனிட்டையும் நேரடியா பேசுறாரு போரை நிறுத்துங்கன்னு. ஆனா பாகிஸ்தான் பிரதமர்கிட்டையும் இந்திய பிரதமர்கிட்டையும் நேரடியா ட்ரம்ப் பேசல. அவருக்கு கீழே ஒரு அமைச்சரை வச்சு பேச வச்சாரு. பேச வச்சு போரை நிறுத்திட்டு நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னாரு. 1 மணி நேரம் முன்னாடி அப்டேட் வந்துச்சு. அப்டேட் வந்துச்சு. நிறுத்தினாங்களா இல்லையா? 21 முறை சொல்லிட்டாரு. ஒரு வட்டமாவது திருப்பி சொன்னாரா பிரதமர்? இல்ல மறுப்பு சொன்னாரா? கிடையவே கிடையாது. பிரசிடென்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்து அனைத்து நாட்டினுடைய பிரதமர்களும் பிரசிடென்ட்களும் அவரை போய் பார்க்கறாங்க. அவருடைய மாளிகை நோக்கி போறாங்க. வாசல் வரை வந்து அவர்களை வரவேற்று கூட்டு போயிட்டு திரும்பி வாசல் வரை வந்து வழி அனுப்பினார் ட்ரம்ப். எக்ஸப்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போறப்ப ஒரு லேடி அமைச்சர் அனுப்பி வரவேற்று திரும்பி அதே லேடி அமைச்சர் தான் வந்து வெளியே அனுப்பிச்சு. ட்ரம்ப் வரல. இந்தியாவை அவமதித்தார் ட்ரம்ப். பிரதமருக்கு ஒரு அவமானம்னா இந்தியாவுக்கு ஒரு அவமானம் தானே. நமக்கும் போய் கட்டி பிடிச்சி ட்ரம்ப்புக்காக ட்ரம்ப்புக்காக பிரச்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இந்தியாவை செக்யூரிட்டி கவுன்சில் இடம் பெற வச்சிட்டீங்களா? கிடையாது. இந்தியாவை வந்து உலக பொருளாதார வல்லரசா மாத்தி காமிச்சிட்டீங்களா? கிடையவே கிடையாது. சைனாவுக்கு ஈக்குவலண்டா இந்தியாவை நிலைநிறுத்தி காமிச்சிட்டீங்களா? இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் OECD கண்ட்ரிக்கு ஈக்குவலண்டா கொண்டாந்துட்டீங்களா? இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவன்யூவை சைனாவுக்கு அட்லீஸ்ட் 50% ஆஃப் சைனாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவன்யூ, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் மாதிரி இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் உயர்ந்திருக்கா? 3.5 ட்ரில்லியன் சைனாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். நீ 650 பில்லியன், அட்லீஸ்ட் 1.5 ட்ரில்லியனாவது உயர்த்திருக்கணுமா இல்லையா? உயர்த்தினீங்களா? இந்தியாவுடைய மக்களது பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டீங்களா? வரி தானே ஏத்துனீங்க. இன்னைக்கு மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அமைதி இல்லாம என்ன பண்ணீங்க? அப்ப இப்படிப்பட்ட அரசு இன்னும் அடுத்து பிஜேபி அரசு தான் வரப்போகுது. இவிஎம் இருக்க வரைக்கும் அவங்க தான் இருக்க போறாங்க. எந்த இடத்துல அவங்க தவறு பண்றாங்க? போராட்ட குணம் இல்ல, ஒற்றுமை இல்ல, கோஆர்டினேஷன் இல்ல, தன்முனைப்பு தான், லீடர்ஷிப் இல்ல. ராகுல் காந்திக்கு அந்த உணர்வு இருக்கு. வெறும் ராகுல் காந்திக்கு இருந்து என்ன பண்ண? அதை வந்து கிரவுண்ட் லெவல்ல இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டாடணும்ல. கட்டாயமா கிரவுண்ட் லெவல்ல பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல கொண்டாடணும்ல. தூங்கிட்டு இருக்கதா? அதுக்கு தான் நீங்க எல்லாம் கட்சி நடத்துறீங்களா? சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு சிக்கல் இருக்கு இல்லையா இதுல? இதெல்லாம் தாண்டி பீகார் தேர்தலை எதிர்கொள்றது உறுதி. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும் இல்லையா? பீகார் தேர்தலில் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது. அறிவிச்சிடலாம். எதுக்கு எலெக்ஷன் போட்டுடலாம்? நம்ம எதுக்கு எலெக்ஷன்? பிதாமகன்ல சோழி உருட்டுற கதை தான். அவ்வளவுதான். தூக்கி போட்டு எலெக்ஷன் தேவையில்லாத வெட்டி செலவழிச்சிட்டு பிரச்சாரம், தேவையில்லாத செலவு. அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்க, டிக்ளேர் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப உணர்வுபூர்வமா கொண்டு போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.